Farming Stories மேஜிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாய் குட்டீஸ், நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா குட்டி ரப்பன்சலோட கதையை தான் பார்க்க போறோம். குட்டி ரப்பன்சல் காணாம போய் எப்படி மறுபடியும் தன்னுடைய ராஜ்யத்தோட சேர்ந்தாங்கன்னு கதையை தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம். ஒரு ராஜ்யம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்க செடி கொடிகள் மரங்களும் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அத ஒரு அழகான ராஜாவும் ராணியும் ஆண்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மாளிகைக்கு பக்கத்துல ஒரு சூனியக்காரி இருந்துட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட அழகான ரோஸ் கார்டன் இருந்துச்சு. அதுல வரக்கூடிய மனத்துல இளவரசி எப்பவும் மயங்கி போயே இருந்தாங்க. இளவரசி ஒரு நாள் இளவரசர்கிட்ட எனக்கு அந்த பூக்கள் வேணும், பறிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு இளவரசர்கிட்ட கேட்பாங்க. இளவரசர் அந்த சூனியக்காரிட்ட அந்த பூவை கேட்பாங்க. அதுக்கு பதிலா சூனியக்காரி உனக்கு பிறக்க போகக்கூடிய குழந்தைய எனக்கு தரணும்னு கேட்பாங்க. இளவரசரும் சத்தியம் பண்ணிடுவாரு. குழந்தையும் அழகா பிறக்கும், ஒரு பெண் குழந்தை பிறக்கும். ராஜ்யமே சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல ராஜா தன்னுடைய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த குழந்தைய அந்த சூனியக்காரியோட கையில கொடுத்தார். அந்த குழந்தையும் அதை தான் தன்னுடைய அம்மாவா நினைச்சுக்கும். அதுக்கு 5 வயசு ஆகும்போது ஒரு அழகான பெண் குழந்தையா இருப்பாங்க. அவங்களுக்கு முடி தலையில இருந்து கீழே வர இருக்கும். அது எப்பவும் கோல்டு கலர்ல ஷைன் ஆயிட்டே இருக்கும். அவங்க வளர்ந்து பெரியவங்களானதான் ஒரு கேஸ்டல்ல வளர்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. எப்பவும் வெளியோருடைய அழகை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா எப்பப்பெல்லாம் மார்க்கெட்டுக்கு போறாங்களோ அதே அவங்க நோட்டமிட்டுட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க வெளியே வந்து செடிகள் மலர்கள் பாக்குறது ரசிக்கிறதுன்னு அப்படியே ரப்பன்சல் இருந்தாங்க. ரப்பன்சலோட அம்மா மார்க்கெட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரப்பன்சல் போடும்போது அவங்களுடைய முடிய அவங்க டவருக்கு மேல இருந்து தூக்கி போடுவாங்க. அந்த முடிய பிடிச்சு ரப்பன்சலோட அம்மா அந்த டவரோட உச்சத்தை அடைவாங்க. இதை எல்லாமே கொஞ்ச நாளா ஒரு இளவரசர் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா இல்லாத நேரமா இளவரசர் ரப்பன்சல் முடிய கீழே போடுங்கன்னு சொல்லுவாங்க. முடியும் கீழே வந்து விடும். ராஜா யாருக்கும் தெரியாம அந்த முடிய பிடிச்சு மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏறி உள்ள போவார். வெளியாட்களை பார்த்த ஆச்சரியத்துல ரப்பன்சலுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு ஃப்ரை பேனை எடுத்து அடிக்க புறப்படுவாங்க. ரப்பன்சல் புது ஆட்களு கூட பழக்கம் இல்லாததுனால ராஜாவை ஒரு சேர்ல கெட்டி போட்டு அவங்க தலையில ஃப்ரை பேனாலே அடிச்சிருப்பாங்க. இந்த சவுண்டு கேட்டு ரப்பன்சலோட அம்மா உள்ள ஓடி வந்து பார்க்கும்போது அந்நியர் உள்ள இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சு இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்ச ரப்பன்சலோட அம்மா இளவரசரை தூக்கி டவருக்கு மேல இருந்து கீழே தூக்கி போட்டுருவாங்க. அதுல பாவம் இளவரசருடைய பார்வை போயிடும். அவர் காட்டுல தனிமையில இருக்க வேண்டிய நிலைமைக்குள்ள ஆளாயிரும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள்ல ரப்பன்சல் டவருக்கு மேல இருந்து பார்க்கும்போது அழகான ஒளி விளக்குகள் வானத்துல மிதந்துட்டு இருக்கும். இது எங்க இருந்து வருதுன்னு பாக்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஒரு நாள் அம்மா மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய நேரம் ரப்பன்சல் வெளியே வந்து பார்ப்பாங்க. அங்க அவங்கள மாதிரியே ஒரு உருவம் வந்து வா ரப்பன்சல் கீழே வான்னு கூப்பிடுறது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ரப்பன்சலும் கொஞ்சம் கூட யோசிக்காம கீழே வந்துடுவாங்க. டவர்ல இருந்து கீழே வந்த சந்தோஷத்துல ரப்பன்சல் ரொம்ப அழகா நடனமாடிட்டே அந்த நாளை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க காட்டுக்குள்ள போகும்போது தன் தாயால பாதிக்கப்பட்ட அந்த இளவரசரை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுவாங்க. அவங்க அவங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுவாங்க. அவங்களுடைய முடியோட மந்திர சக்தியால ராஜாவுக்கு மறுபடியும் கண் பார்வை தெரிஞ்சிடும். ராணியும் ராஜாவும் விரும்ப தொடங்கினாங்க. இதையெல்லாம் தெரிஞ்ச அம்மா ரப்பன்சலோட முடிய தனியா வெட்டிடுவாங்க. ரப்பன்சல் அவங்களுடைய சக்தியை வந்து இழந்துருவாங்க. ஆனா ராஜாவுடைய அன்பை ஜெயிச்சிருவாங்க. ராஜா அவங்கள குதிரையில ஏத்தி 2 பேரும் சந்தோஷமா மாளிகைக்கு பேசிடுவாங்க. அங்க அவங்க தங்களுடைய புது வாழ்க்கைய வந்து ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க சின்ன சின்ன விளக்குகளை வானத்துல விட்டு அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவாங்க.
குட்டீஸ், வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.